ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. ஃப்ரீ கெஸ்ஸிங்கே ஒவ்வொரு நாளுமே டெய்லியுமே தொடர்ந்து வந்துன்னு இருக்குது. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? சைடில் இருக்கிறங்க பெல் பட்டன் இருக்கும், டிங் டிங் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற டெய்லியும் கெஸ்ஸிங் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேடும்போது கிடைக்காது, சரிங்களா? இந்த பழமொழி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, போனால் வராது பொய்து போனால் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தேடும்போது அந்த வீடியோ நம்மளுக்கு கிடைக்காது. இந்த விஷயத்துலன்னு சொல்லலை, எல்லா விஷயத்துலையும் நாம் ஒரு பொருளையோ ஒரு ஏதோ ஒரு செயலை தேடும் போதோ அது கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் நம்மளுடைய கிங் ஆஃப் லாட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க பொறுமையாக பாருங்கள், சரிங்களா? நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு தெரியும், அவங்க பொறுமையாக நிதானமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிறாங்க, சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவுமே நான் டெய்லியும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியாது. நேற்று ஒரு வின்னிங் நம்பர் நான் கொடுத்தேன், சென்டரில் நான் எழுதலை, வெறும் வாய்ஸில் மட்டும்தான் சொன்னேன். நேற்று வந்து நம்மளது வின்னிங் நம்பர் வந்துருக்குது. அதே மாதிரி இன்றைக்கும் நான் சொல்லுவேன், ஆனால் நான் எழுத மாட்டேன். ஏன்னா வந்து எழுதுனா வந்து அதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் வந்து சர்ப்ரைஸாக நான் வாய்ஸ்லேயே சொல்லிவிடுவேன். அதை நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கோங்க. நாம் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்தோம், என்ன ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் வந்து 9ஆம் தேதிக்கான இன்றைக்கி கெஸ்ஸிங் வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து இன்றைக்கி, அதாவது இப்போ 3 மணி போச்சுங்களே, அதோட ரிசல்ட் தான் இது. 9ஆம் தேதிக்கானது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 654. பார்த்துக்கோங்க. அப்படியே நம்மளோட கெஸ்ஸிங்கையும் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே தெரியலனா பாஸ் பண்ணிக்கிட்டு கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டுங்க. நாம் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸு, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு சொன்னலாம், அந்த டிக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது டைப் வந்து லாஸ்ட் வீடியோவில் முன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பாருங்கள், 50, 100, 150, 200 இந்த மாதிரி வந்து டிக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ இதில் வந்து டிக்கெட்டு வந்து நீங்கள் வந்து 30 டிக்கெட்டு போட்டிருந்தீங்கன்னா ஒரு 360 ரூபா இல்லை வந்து 390 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காசு, டிக்கெட்டு காசு ஆகிருக்கும். ஆனால் வின்னிங் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வின்னிங் வந்துருக்கும். இப்போ அந்த 3000 ரூபாயில் 400 ரூபாவே வச்சுக்கோங்களேன். 400 ரூபா போச்சுன்னா கூட மிச்சம் நம்மளுக்கு 2600 ரூபா நம்மளுக்கு லாபம், சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்லேயும் நீங்கள் வந்து டிக்கெட்டு கம்மியாக போட்டு வின்னிங் வாங்கிட்டு, இப்போ இந்த 2600 ரூபா லாபம் வந்துச்சுங்க பார்த்தீங்களா? இந்த லாபத்தில் தான் நாம் நாளைக்கு டிக்கெட்டை கொஞ்சம் அதிகமாக படுத்தி போடணும். இப்போ வந்து 30 டிக்கெட் போட்டிங்களா, நாளைக்கு வந்து ஒரு 40, அதுக்கப்புறம் ஒரு 50 அப்படி சொல்லிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக ஒரு கெயின் கிடைக்கும். அது ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கேட்டு இருந்தார், அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து 654 ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 நம்மளது இன்றைக்கி கெஸ்ஸிங் வந்து பாஸ் ஆகிருக்குது. இது வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு. நாளைக்கு என்ன ரிசல்ட்டு கெஸ்ஸிங்னு பார்ப்போம். இது வந்து 10ஆம் தேதிக்கானது. பொறுமையாக பாருங்கள். நான் சென்டரில் ஒரு நம்பர் சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில், வின்னிங் வந்துச்சு. அதே மாதிரி இதுலேயும் நான் சொல்லுவேன், எழுத மாட்டேன், பொறுமையாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இது வந்து சிங்கிள் போர்டு விளையாடுறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது. சிங்கிள் போர்டில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வரத்துக்கும், பி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 வரத்துக்கும், சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 வரத்துக்கும் ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்டு, இது வந்து சிங்கிள் போர்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, ஏசிக்கான நம்பர். இப்போ ஏபி, பிசி, ஏசியில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0, 3, 5, 7, 7, 5, 7, 3,
5035. பொறுமையாக பாருங்கள். ஏபிபிசிஏசிக்கான நம்பரு 035775735035. இது தாங்க ஏபிபிசிக்கான ஏசிக்கான நம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர் 4774. சரிங்களா? இது வந்து இன்னும் இருக்கிற இந்த மந்த்து எண்டுக்குள்ளே அடிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களால் அது நஷ்டமே அடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்களும் நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்னு மட்டும் மைண்ட் வாஷ் இருக்குதா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம போடுற கெஸ்ஸிங் மட்டும் நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் பயனடைகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சந்தோஷமாக என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இந்த ஸ்பெஷல் நம்பர் அதில் என்ன நம்பர் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 08. செம்ம வாண்டடுங்க, நாளைக்கான நம்பருக்கு. சரிங்களா? செம்ம வாண்டடான நம்பரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங் தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேக்கு அதாவது இன்றைக்கி ரிசல்ட் வந்து 654, நேற்று வந்து 751. நாம் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 753 கொடுத்துக்கிறோம் ஒரு நாள் முன்னாடி. தெரியுதுங்களா? இது வந்து 8ஆம் தேதிக்கானது 751. ஆனால் நாம் வந்து 7ஆம் தேதியே வந்து 753 கொடுத்துக்கிறோம். இது தெரியுதுங்களா? 7-5. நாம் வந்து கொஞ்சம் வேகமாக போகிறோம்னு நினைக்கிறேன். கேரளா லாட்ரிக்காரன் ரொம்பவே ஸ்லோவாக வரான். விடுங்க பார்த்து, அது என்ன எப்படி சொல்லிவிட்டு பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 3 டிஜிட்டில் வந்து என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னுடைய சின்னதாக ஒரு வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்டை போடுறீங்க, வின்னிங் வாங்கிட்டேன், ட்ரிக்ஸ் வீடியோ போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் கண்டிப்பாக போடுறேன், இல்லைன்னு சொல்லலை. இந்த வீடியோவை உங்களோட ஃபேஸ்புக்லேயோ உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ போயிட்டு நம்மளுடைய வீடியோவை போடுங்க. நிறைய பேர் பார்த்து பயனடையிட்டோம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி நான் செய்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்களும் செய்வேன்னு நினைக்கிறேன். அதேமாரி ஷேர் பண்ணவங்களுக்கும் போய் என்னுடைய சொல்லுக்கு மதித்து அதை நீங்கள் பண்ண உங்களுக்கும் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 3 டிஜிட் ஏபிசி ஃப்ரீ கெஸ்ஸிங்கே பார்க்கலாம். அதில் என்ன நம்பர் வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. உங்களுக்கு கிட்ட போய்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1 6 8 8 6 1 6 8 1 1 8 6 8 1 6 6 1 8. இதுக்கு என்ன சப்போர்ட்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 2 7 7 2 4 2 4 7 4 7 2 7 4 2 2 7 4. இதுக்கு இதுதான் சப்போர்ட்டிங் நம்பர். சரிங்களா? தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துனுக்கிற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்பவே நன்றி. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அதாவது லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் 9ஆம் தேதி. இன்றைக்கி இதில் பி போர்டில் யாரெல்லாம் போட்டு வின்னிங் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் பயனடைட்டோம், நிறைய பேர் டிக்கெட்டு போடட்டும். இது என்னால் முடிஞ்ச ஒரு கடனை நான் அதை வந்து காப்பாற்றுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே டெய்லி நம்மளுடைய வீடியோ வரும். நம்மளுடைய சேனலில் வந்து கிங் ஆஃப் லாட்ரி இங்கே ஒரு பில் பட்டன் இருக்கும், அது வரைய சரியில்லை சரியா, அது வந்து டிங் டிங் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்து பயனடைவீங்க நம்புகிறேன். இது உங்களுடைய பணம், உங்களுடைய முடிவு தான். எனக்கு தேவை உங்கள்கிட்டருந்து அன்பும் ஆதரவும் மட்டும் இருந்தாலே போதுமானது. உங்கள்கிட்டருந்து நான் எதையுமே நான் எதிர்பார்க்கல. என்னால் முடிஞ்ச ஒரு உதவி, சரிங்களா, அதை வந்து நான் செஞ்சிட்ருக்கிறேன். நீங்களே செய்யுங்க. மனுஷனாக பிறகுறதுக்கு ஒரு முறை தானே, நம்ம எதுக்கு ஒருத்தரை பொறாமப்பட்டுக்கின்னு வஞ்சகம் வச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கிட்டு. அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் நல்லா இருக்கட்டும். என்றும் என் அண்ணனின் ஆசீர்வாதத்தோடு நான் இதை இறங்கியிருக்கிறேன். நீங்கள்
அந்த ஒரு எண்ணத்தோடு செய்யுங்க, அதுவே போதுமானது தான். சரிங்களா? இது வந்து சிங்கிள் போர்டு, இது ஏபிபிசிஎஸ்சிக்கான நம்பர், இது 3 டிஜிட்டு. ஃபாலோ நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்பெஷல் நம்பர். சரிங்களா? இதுதான் வந்து நாளைக்கு 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங், ஃபுல் கெஸ்ஸிங். உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன். தெரியலனா பாஸ் பண்ணிவிட்டு கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு டிக்கெட்டு போட்டு வின்னிங் வாங்குறதுக்கு உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து நாளைக்கான கெஸ்ஸிங். இது இன்றைக்கான கெஸ்ஸிங் போட்டது. பாஸ் ஆனவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.